Hello guys, welcome back to Photography Tamizha YouTube channel. இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா VN ஆப்போட ஃபுல் டுட்டோரியல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். VN ஆப் எதுக்கு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் செம்மையான சூப்பரான ஸ்டோரி இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த VN ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த VN ஆப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடோப் லைட் ரூமில் அந்த ப்ரீசெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீசெட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணால் அதே கலர் இதேவில் வந்துடும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த VN ஆப்பில் வந்து ஒரு ப்ரீசெட் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடிட் பண்ணும்போது ஜொங்கின்னு வரும் சில எஃபெக்ட், அந்த எஃபெக்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோவை 60 ஃப்ரேம் பர் செகண்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுவும் வெர்டிகலாக இருக்க வீடியோவை நல்ல குவாலிட்டியில் நம்ம இந்த எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் 50 ருபீஸ்க்கு சூப்பரான மேனிபுலேஷன் எடிட்டிங் நான் பண்ணி தரேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சைடில் கொடுக்குறேன், அதில் வந்து ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். பாக்கி நம்ம அதுக்கப்புறம் அங்கே இன்ஸ்டாகிராமில் பேசிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. VN ஆப்பு தமிழ் டுட்டோரியல். VN ஆப்பை பார்த்தா என்ன பண்ணலாம்னா ரீல்ஸ் எடிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் இருக்கும். நான் இதெல்லாம் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டோரி டெம்ப்ளேட் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரோ கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இப்போ என்னாச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்டில் நல்ல பட்டர் ஸ்மூத்தாக வந்து நம்மளால் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது. இந்த ஸ்லோ மோஷனை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் பாருங்கள். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். டெம்ப்ளேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட்ஸில் வந்து இந்த வீடியோ வந்து ஆட் ஆகும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டெம்ப்ளேட்டுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் இருக்க பேசிக் மட்டும் நான் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் அப்படின்ட்டு இது ஃபில்டரில் வந்து ஏஸ்தட்டிக் அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு கலர் இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கலர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இருக்க ப்ரீசெட்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து இதை ஃபஸ்ட்டு இருக்க பேசிக் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடு அப்படின்ட்டுல அந்த ஸ்பீடில் வந்து ஸ்லோ மோஷன் பண்ணுறது இதில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்லோ மோஷன். ஸோ இந்த ஸ்லோ மோஷனை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டூல் தான் ஸ்ப்ளிட்டு டூலு. அதுக்கப்புறம் வந்து ட்ரிம்மு, அப்புறம் வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து என்னென்னா அங்கே பாருங்கள், இப்படி பிளிங்க் ஆகிற எஃபெக்ட், இது நம்ம இப்படி இழுத்து வச்சுக்கலாம். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த எஃபெக்ட் வந்து இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த எஃபெக்ட். ஸோ நம்ம அதை ப்ளே பண்ணும்போது ஜஸ்ட் வந்து அந்த எஃபெக்ட் டிங்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அடுத்து இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். எஃபெக்ட் பார்த்துட்டோம், அப்புறம் டெலீட் பண்ணுற ஆப்ஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி டெலீட் பண்ணணும்னு. இப்போ இது டெலீட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து க்ரோப் அப்படின்னு இருக்குல்ல, அந்த க்ரோப்பில் வந்து ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து இதை க்ரோப் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த கேன்வாஸோட சைஸை இப்போ இந்த வீடியோவை அப்படியே தூக்கி இப்போ இன்ஸ்டாவில் போடணுன்னா இங்கே மேலே ஒரிஜினல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் நிறைய சைஸ் வரும். ஸோ ரவுண்டு இந்த சைஸு அது வந்து தன்னால் அதுவே க்ரோப் ஆகிக்கும். இப்போ ரீல்ஸ் போகிறதுக்கு தான் நான் சொன்னேன் இது டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து நம்ம இதை எடுத்து கொண்டு போக முடியும், எடிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இருக்குன்னா இது வந்து மிரர், உங்களுக்கு தெரியும் மிரர்னால் இப்படி திருப்புறது, ஃப்ளிப்னா இந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணுறது. ஃப்ரீஸ் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு இந்த ஸ்டில்லை வந்து கட் பண்ணணும்னா ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கட் ஆகி அது ஒரு கிளிப் ஆயிரும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயரில் வந்து இதை ஜம்ப் பண்ணும்போது ஒரு மாதிரி க்ளோ அடிக்கும், அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அந்த மாதிரி எடிட்டிங்கும் இது பண்ணலாம். இதெல்லாம் வர்ற வீடியோஸில் வரும். ஏன்னா நம்ம VN ஆப்புக்கே ஒரு தனி பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். VN ஆப்பில் ஆல்ரெடி போட்டிருக்கு, ஸ்லோ மோஷன் பற்றி போட்டிருக்கு. இப்போ இந்த VN ஆப்போட ஃபுல் டுட்டோரியல். அடுத்து வந்து VN ஆப்பில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் எதுக்கு அப்படின்னா இந்த கலர்ஸு சில இப்போ நம்ம இதை வந்து சுருக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ க்ரோப் பண்ணி நம்ம சுருக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட கலர் வந்து கிடைக்கிறதுக்கு தான் இந்த பேக்ரவுண்டு மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் நான் கட் பண்ணிக்கிறேன், எனக்கு வேண்டாம். ஜூம் பண்ணிக்கலாம். எப்போயும் நம்ம ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி ஜஸ்ட் இதுலேயும் ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸ், இந்த வீடியோவை ரிவர்ஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து ப்ராசஸிங் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ரிவர்ஸ்லாம் நமக்கு எப்போயாவது சில விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ரிவர்ஸ் எஃபெக்ட்லாம் தேவைப்படுங்க. நம்ம ஒரு நல்ல வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ அந்த ப்ராசஸிங் ஆயிடுச்சு. இப்போ இது ப்ளே ஆகட்டும், நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
ஓகே. இப்போ திரும்பி இங்கே நடந்து வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரிவர்ஸு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து லாஸ்ட்டில் எண்டிங்கில் கிடக்கும். அதை நீங்கள் டெலீட் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜூம் அவுட், ஜூம் இன், பக்கத்தில் ரைட் கார்னரில் மூவ் அப், மூவ் சைடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த நம்ம வீடியோ இருக்குல்ல, இந்த ஃபுல் வீடியோ இருக்குல்ல, இதில் இல்லை, இந்த ஃபுல் வீடியோ சரி ஒரிஜினல் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபுல் வீடியோ கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜூம் போட்டு இந்த ஜூம் அவுட், ஜூம் ரைட்டு, லெஃப்ட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம க்ரோப் பண்ணி வைக்கிறத விட அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரோப் ஆகிக்கும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபார்வேர்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பில் இருந்து இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து எல்லாமே ஜாயின் ஆயிரும். ஒரே கிளிப்பில் எல்லாமே ஜாயின் ஆயிரும். ஸோ அது தேவையில்லை. நம்மளை இங்கே மேலே இந்த இடத்துல அண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏதாவது கிளிப்பை வந்து தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அண்டு ரீடு பண்ணுறதுக்கு மேலே எனக்குள்ளே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எடிட்டிங்க்கு சில ஆப்பில் எல்லாம் இந்த இது பேர் கூட வர மாட்டேங்குது, இன்ஷாட்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ வந்து இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீழே இந்த ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்தில் அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் இருக்குது, பிரைட்னஸ் இருக்குது, பார்த்தீங்களா, பிரைட்னஸ் இருக்குது. சாச்சுரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பக்கத்துலேயே விபன்ஸ் கொடுத்துருக்காங்க. விபன்ஸ்னால் என்னென்னா எல்லா கலரையுமே ஒரு நார்மலான கலரில் தூக்கி காட்டும், அதுதான் விபன்ஸு. ஆனால் சாச்சுரேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அடித்து தீஞ்சு கிழிஞ்சு போய் வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், சாச்சுரேஷன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன ஃபுல்லாக அடித்து மூஞ்செல்லாம் ஆரஞ்சு கலர் ஆயிரும். நான் கொஞ்சம் தள்ளி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இந்த கையெல்லாம் பார்த்தீங்களா, ஃபில்டரில் அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து எடிட்டர் வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் சாச்சுரேஷனை கூட்டக்கூடாது. கூட்டலாம், ஆனால் ஒரு 10-15 வேணால் வச்சுக்கலாம். விபன்ஸை நீங்கள் கூட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து நல்ல ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவோ நல்லாயிருக்கும். அப்புறம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து கூல் அண்ட் வார்ம் 2 கொடுத்துருக்காங்க. எல்லாம் 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஜினிட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மூல கார்னரில் ஒரு ரவுண்டு மாதிரி வர்றதுக்கு கருப்பு கலரில். பக்கத்தில் ஷார்பன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். சில வீடியோலாம் குவாலிட்டி வந்து குறைஞ்சிடும் அப்படின்னா நம்ம எல்லா வீடியோவிலும் இந்த ஷார்பனை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் இப்போ நம்ம லோ குவாலிட்டியான வீடியோ இப்போ நல்ல ஒரு ஹெச்டி வீடியோ போடுறோம்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போடும்போது அது வந்து குவாலிட்டி குறைஞ்சிரும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி கூட்டி இப்போ ஒரு 10% வீடியோ போடுறோன்னா 5% குவாலிட்டி குறைஞ்சி 5% தான் அப்லோட் ஆகும். அப்போ நம்ம 20% வீடியோ குவாலிட்டியாக போட்டோம்னா 10% கிடைக்கும். நம்ம என்ன நினச்சோமோ அது கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஷார்பனை வந்து நம்ம கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். ஹியூ வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும், இந்த கலர் இப்படி மாற்றுறது இது நமக்கு தேவையில்லை. ப்ரொஃபஷ்னலான வீடியோ பண்ணும்போது இந்த கலர்லாம் தேவையில்லை. அப்புறம் ஹைலைட்ஸு, ஷேடோ, எப்போது நம்ம ஷேடோவை கூட்டுவோம், ஹைலைட்ஸை குறைப்போம். ஆனால் இங்கே குறைக்க முடியல. அதனால் நம்ம ஷேடோவும் ஃபுல்லாக அப்படியே நார்மலாக வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்க பேசிக்கான கீழே இருக்கிற எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதோட ப்ரோ மீன்ஸ் இதில் இருக்கிற ஒரு டிப்ஸ் என்னென்னா நம்ம லைட் ரூமில் மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கலர் கரெக்ஷன் ப்ரீசெட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா இது அப்படியே நம்ம லைட் ரூமில் போட்டு நமக்கு தேவையான கலர் கரெக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதே கலரை தூக்கி இந்த வீடியோவில் போடலாம். அந்த மாதிரி வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லோகோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு லோகோ வந்து க்ரீன் ஸ்க்ரீனை போட்டு இந்த லோகோ வரட்டும். நிறைய விஷயம் இருக்குது. ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான எடிட்டர் இருந்தால் விஎன் ஆப் தாங்க. நல்ல ஒரு 60 ஃப்ரேம்/செகண்டில் வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இதில் வந்து குரோமா கீ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இங்கனுக்குள்ளே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம லோகோலாம் பிக்சார்ட்லாம் டிரான்ஸ்பரண்டான லோகோ எடிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே வச்சுக்கலாம் இதை. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து என்னென்னா மேலே இருக்க டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இப்போ நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அதே டைட்டிலில் வந்துடும். ஸோ இந்த டைட்டிலில் வந்து கொஞ்சம் ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எடிட் கொடுத்துட்டு சும்மா ஒன்று அடிச்சு கொடுத்துருவோம். டிக் பண்ணிடலாம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு அனிமேஷனோட வீடியோ வரும். இது வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறேன்ல, அப்போ எனக்கு வந்து இது ரொம்ப தேவைப்படுது. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் சிம்பிளானது மேலே இருக்க வந்து இந்த மியூசிக் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் கொடுக்குறீங்களா, இல்லை ஏதாவது சவுண்ட் எஃபெக்ட் ஸ்விங் சிங் அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறீங்களா, மியூசிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். மியூசிக்னால் நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்க எல்லா மியூசிக்குமே வந்துடும். ஓகேவா? இப்போ இதுதான் இதோட சிம்பிளான எடிட்டிங்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபில்டர், இப்போ இந்த ஒரு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே கஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கஸ்டம் அப்படின்னு
அதில் அந்த ப்ளஸ் பட்டனை கொடுக்குறோம். ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, இப்போ நான் வந்து ஃபைல் மேனேஜரில் வந்து கொஞ்சம் இது சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எது சேவ் பண்ணி வச்சுருக்கேன்? ப்ரீசெட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது வருதான்னு பார்ப்போம். ப்ரீசெட்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, CUBE அப்படின்னு இருக்குல்ல, கியூப் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா, செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, நம்ம வேறு எதுவுமே பண்ண வேணாம். அப்புறம் வந்து பேக்கில் வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த கஸ்டம் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ இங்கே 2 ப்ரீசெட் வந்துருச்சு. ஸோ வந்து இது ஒரு ப்ரீசெட்டு, இது ஒரு ப்ரீசெட்டு, பாக்கி எல்லாமே ஏஸ்தட்டிக் வந்துடும். கஸ்டம் அப்படின்றதுல இப்போ நிறையா ப்ரீசெட் இருக்குது. இந்த வீடியோவுக்கு இந்த ப்ரீசெட் சூட் ஆகலனாலும் வேறு ஒரு வீடியோக்கெல்லாம் இந்த ப்ரீசெட் வந்து நல்லாவே சூட் ஆகும். ஸோ வந்து இந்த ப்ரீசெட்டை பற்றி, அதாவது எப்படி இந்த ஃபோட்டோவை நம்ம கேப்சர் பண்ணி இதுக்கு ஒரு கலர் கரெக்ஷன் கொடுத்துட்டு அதே இதை எப்படி வந்து நம்ம இதில் போடுறது, இப்போ நம்ம ஒரு vlog பண்ணுறோன்னா அந்த vlogக்கு நம்ம பிடிச்ச கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் இதை எப்படி சேவ் பண்ணேன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி போயிட்டேன். ஸோ வந்து இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மேலே, அந்த எக்ஸ்போர்ட்டை கொடுத்துட்டு ரெசல்யூஷன் உங்களுக்கு 4K வர இதில் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 1080 கொடுத்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரேம் பர் செகண்டு, இதில் 60 ஃப்ரேம் பர் செகண்ட் கொடுத்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா வேறு லெவல் ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் நம்ம ஃபோட்டோ. ஐயோ, ஃபோட்டோ இல்லை வீடியோ, பட் நம்ம 4K ஸ்டேட்டஸ்லாம் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது நம்மளோட சொந்த வீடியோ. ஸோ டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து கீழே ப்ரிப்பேரிங் அப்படின்னு இருக்குல்ல, எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு அதுவே எக்ஸ்போர்ட் ஆயிரும். டாட்டா பை பை see you. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணால் சேவ் டு ஆல்பம் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து ஃபைல் மேனேஜர் சேவ் ஆகும், இல்லைனா சேவ் ஆகாது. அதனால் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் நல்லா தெறிக்க விடுற மாதிரி எடிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் பார்க்கலாம்.